வணக்கம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திருமதி சரஸ்வதி எம்எல்ஏ அவர்களுடைய புதல்வி காலமானதை தொடர்ந்து அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதற்காக இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். அவர்களை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தார் அனைவரும் எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னாருடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன். அதே நேரத்தில் பெங்களூரில் நடந்த 11 பேர் கூட்ட நெரிசலிலே IPL கூட்ட நெரிசலிலே சிக்கி இறந்து போன 11 பேர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு அதிலே ஒரு நபர் நமது ஊரைச் சேர்ந்த திருப்பூர் நகரைச் சேர்ந்த நமது விவேகானந்த காமாட்சி அவர்கள் இறந்திருக்கிறார்கள். மிகவும் வருத்தமும் வேதனைக்குரிய செய்தியாக அமைந்திருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் சரியான முறையில் ஏற்பாடு செய்யாத விளைவாக 11 பேர் இன்றைக்கு பள்ளிக்கூடக்கு நேர்ந்தது. ஆனால் இதே போன்று இதைவிடவும் 10 மடங்கு அதிகமாக மகாராஷ்டிரா மாநிலத்தின் அந்த கிரிக்கெட் போட்டியில் ஒரு சிறு அசம்பாதம் கூட நிகழாமல் நடத்தியது மகாராஷ்டிரா மாநிலத்துடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு. அன்றைக்கு இருந்தது அனுராக் தாக்கூர் அவர்கள் சேர்மனாக இருந்தால், நமது மதிப்புக்குரிய முருகானந்தம், நமது பொதுச் செயலாளர் முருகானந்தம் அவர்கள் கூட அதில் இருந்தார்கள். ஆக ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடத்தும் போது அது பாதுகாப்போடு நடத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வதோடு, தமிழக அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலும் அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை. தருமபுரி மாவட்டத்தில் SP அலுவலகத்துக்கு புகார் கொடுக்க சென்றவர் ஒரு விவசாயி அவருடைய பிரச்சனை காரணமாக மனு கொடுக்க போக மனு வாங்கவில்லை. மனு வாங்காமல் அவர் தீக்குளிக்க முயன்றிருக்கிறார். ஆஸ்பத்திரியில் அனுமதியில் இருக்கிறார். ராஜா தோப்பு என்ற சேர்ந்தவர். அவருக்கும் அரசாங்கம் உரிய செலவுகளையும் அவருக்கு அந்த உதவித்தொகையும் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். விவசாயிகளை பொறுத்த மட்டில் இந்த திமுக அரசு வஞ்சிக்கிறது. காவிரி டெல்டா பகுதியை பொறுத்த மட்டிலும் டெல்டா விவசாயிகள் தமிழ்நாடு கூட்டுறவு சொசைட்டி மூலமாக நெல் கொள்முதல் செய்யும்போது கிட்டத்தட்ட 300-400 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த நெல் கொள்முதல் பணம் வழங்கவில்லை இன்று வரையிலும். அது அந்த விவசாய சங்கத்தை சேர்ந்த PR பாண்டியன் அவர்கள் ஏற்கனவே மனு கொடுத்திருக்கிறார்கள். அதாவது இது திமுக அரசாங்கம் எதுக்கோ கார்ப்பரேட் கம்பெனிக்கு கைகோர்த்து விட்டு விவசாயிகளை வஞ்சிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். காவிரி டெல்டா விவசாயிகளுடைய மட்டுமல்ல, தமிழகத்தின் அனைத்து விவசாய மக்களையும் பாதுகாக்க வேண்டியது இன்னும் ஓராண்டு இருக்கிற திமுக அரசாங்கம். ஓராண்டு இருக்கும்போது 1 மாதம் இருந்தாலும் அவர்கள் இருக்கிற காலம் வரையிலும் இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். வேல்முருகன் பேசியிருக்கிறாருன்னா அது அவர்கிட்ட தான் நீங்கள் பார்க்கணும். என்னை பொறுத்தவரை யாரையும் தரக்காமல் பேசக்கூடாது என்பதுதான் எங்களுடைய. அதாவது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, அது உள்கட்சி பிரச்சனையில் பேசுவது அவ்வளவு நாகரிகமாக இருக்காது. அது மட்டும் அதனுடைய அவங்க 2 பேருமே அப்பா மகன் அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக அது அவர்கள் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டியது. குருமூர்த்தி போக வேண்டிய அவசியம் இல்லை. குருமூர்த்தி, சைதராமசாமி, இந்த மாதிரி அதிமுகவுடைய நிர்வாகி, RSS பாஜக ஆதரவாளர் குருமூர்த்தி, இவங்கெல்லாம் போய் சமரசம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அவங்க தனிப்பட்ட முறையில் போயிருக்கிறாங்க. அதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. சமாதான போக்கு கடைபிடிக்கிறதுக்கு பாஜக வலியுறுத்தி வருவதாக சமாதான போக்கு எல்லா இடத்திலும் இருக்க வேண்டியங்கிறதா எங்களுடைய நோக்கமே. சமாதானமாக எல்லாரும் ஓரணியில் சேர்ந்து சமாதானமாக இருந்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஆரம்ப காலத்திலிருந்து இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள், விவசாயிகளுக்கு பிரச்சனைகள், மக்களுக்கு
மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதெல்லாம் இன்னைக்கு சிவகிரியில் மட்டும் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் நேரடியாக அண்ணாமலை, முருகானந்தம், GKS எல்லோரும் போய் போராடிய பிறகு, போராட்டம் நடத்திய பிறகு 19 பேர் இப்போ கைது பண்ணியிருக்கிறாங்க. அவர் சொல்லியிருக்கா ஏற்கனவே 19 கொலை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நான் கேட்குறேன், இந்த 19 கொலைகளை பண்ணி ஏற்கனவே உள்ள இப்போ இவர் தான் இப்போ பிடிபட்டிருக்கார். அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்கார். 19 கொலைகளை பண்ணியிருக்கோன்னு வாக்குமூலம் கொடுத்திருக்கார். ஆனால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறவங்க நிரபராதிகளா? காவல்துறை அவர்களை தவறான முறையில் கண்டுபிடிக்க வேண்டிய நோக்கத்தோடு அவர்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார்களா என்று சிந்தித்து பார்த்தால் தவறே செய்யாதவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா? இவர்கள் ஏன் இதுக்கு முன்பு கைது செய்யப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. நிச்சயம் அதாவது இது எப்படின்னா, இது ஒரு சாதாரண விஷயமா இல்லைங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பிறகு 700-800 போலீஸ், காவல்துறை போலீஸ் எல்லாம் அங்கே போய் ஏதோ கண்டுபிடிச்சுன்னு சொன்னது பிறகு அவன் இப்பதான் ஒத்துக்கிறான், நாங்கள் 19 கொலைகளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்போ இந்த 19 கொலைகளை பண்ணிய உண்மையான குற்றவாளி ஒத்துருக்கிறவுடைய சூழ்நிலையில் இதே எதுவுமே பண்ணாமல் ஜெயிலுக்குள்ளேயும் கோர்ட்டுக்கும் அலைந்து கொள்ள கொண்டிருக்க வேண்டிய நிலைமை என்ன? அப்போ இந்த அரசாங்கம் சரியான முறையில், காவல்துறை சரியான முறையில் நிர்வாகம் பண்ணவில்லை, விசாரிக்கப்படவில்லை. எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் சரியான முறையில் குற்ற பத்திரிகை தாக்கல் செய்யலையோ அதே மாதிரி தானே தமிழ்நாடு முழுவதும் இந்த 4 ஆண்டுகளில் இதுபோன்ற பிரச்சனைகள் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 19 கொலைகள் இதுக்கு முன்னாடி நடந்தது சேர்ந்தது தானே அப்படிங்கிறப்ப அதிமுக அரசு இதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை. இதில் அரசாங்கம் பொறுப்பு இல்லை, இது காவல்துறை பொறுப்பு. தமிழக முதலமைச்சர் மதுரையில் பேசும்போது எந்த வந்தாலும் தமிழகத்தில் கால் ஊன்ற முடியாது, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு அப்படின்னு அவர் மதுரைக்கு தானே சொன்னார். அதெல்லாம் மதுரைக்கு தான் 8ஆம் தேதி நம்ம அமித்ஷா அவர்கள் கால் ஊன்றதான் வர்றாரு. கால் ஊன்றதுக்கு வேண்டி தான் வர்றாரு. கால் ஊன்றது மட்டும் இல்லை, வேரும் ஊன்றும், அது ஆலமரமாக முளைக்கும், மிகப்பெரிய பசுஞ்சோலையாக மாறும். முருக பக்தருடைய மாநாடு ஏற்கனவே அரசாங்கம் ஒரு முருக பக்தர் மாநாடு அதுக்கு போட்டியாக நடத்தணும்னு இல்லை. திருப்பரங்குன்றம் மலையில் காலங்காலமாக நடைபெற்று வரக்கூடிய பழக்க வழக்கங்கள் அப்படியே இருக்கலாம். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் அவர்களும் அங்கே போய் அவர்கள் போனதன் அடிப்படையில் எல்லோரும் விழித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அது சிக்கந்தர் மலையாங்கிற பெயரெல்லாம் வேற வச்சுட்டாங்க. ஆக இதற்காக இங்கிலாந்துக்கு போய், வெள்ளக்காரங்காலத்திலே இந்த இங்கிலாந்துக்கு போய், இங்கிலாந்தில் நீதிமன்றத்தில் தீர்ப்பு, இது முருகனுக்கு மலை முருகன் கடவுளுக்கு சொந்தம்னு தீர்ப்பு வந்துருக்கு. அதன் பிறகு ஒரு பிரச்சனை எழுப்பும்போது இதுக்கு முந்திலாம் யாரும் பேசினா கேட்டுட்டு பேசாமல் இருப்பாங்க. இனிமேல் யாரும் அப்படி பேசுவதையோ அல்லது அவர்கள் உரிமை கொண்டாடுவதை யாரும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு முருக பக்தர்கள் எல்லோரும் ஒன்று கூறக்கூடிய ஒரு இடமாக, முந்தையெல்லாம் தெரியும், திருப்பரங்குன்றத்தில் நீசிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடினால் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அது எதிரொலிக்கும். அது வரும்போது பொறுத்திருந்து பாருங்கள். நன்றி.